ஸ்ரீ சரஸ்வதி தையல் மிஷின் நிலையத்தின் வணக்கங்கள். நம்ம கஸ்டமர் ஒருத்தர் ஃபீட்பேக் லிஃப்டிங் ராடு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட மிஷின் எடுத்து வந்து கொடுத்தாப்புல. நாமளும் அதை வாங்கி சரி பண்ணி தரேன் சொல்லிட்டு எல்லாத்தையும் கட்ட ஆரம்பித்தாச்சு. கட்டும் போது தான் தெரியுது இதில் ஃபீட்பேக்கோட பட்டி சொல்லுவாங்க, கீழே வர பேஸ் இது, அதுவும் உடஞ்சிருக்கு. சரி, கஸ்டமர்கிட்ட சொல்லிவிட்டு எல்லாத்தையும் நம்ம கட்டி ஆரம்பித்தாச்சு. எப்படி கட்டுறன்ற வீடியோவை பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அவங்க உடஞ்ச உடனே எடுத்து அப்படியே ஓரம் கட்டி வச்சிட்ருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் போல இருக்குது. மிஷினும் ஆனால் ஃப்ரீயாக தான் இருக்குது. அதில் அவங்க தேங்காய் எண்ணெய் போட்டிருப்பாங்க போல் இருக்குது. அதனால் அப்படியே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மாதிரி பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் கட்டி நம்ம க்ளீன் பண்ணி ஓரளவுக்கு ஆயிலெலாம் போட்டு மிஷினை நல்லா ஃப்ரீ பண்ணியாச்சு. அதுபோல் நான் எங்கெங்கெல்லாம் ஆயில் போடுறேன்றத பாருங்கள். அங்கெல்லாம் நீங்கள் ஆயில் போட்டிங்கன்னா நல்லா ஃப்ரீயாகும். தேங்காய் எண்ணெய்லாம் போடாதீங்க. தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா சிட்டங்கட்டி பிடிச்சின்னு டைட்டாக ஆகிடும். எப்போவுமே மிஷின் ஆயில் வாங்கி போடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மிஷின் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மிஷின் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். எங்கெங்கே ஆயில் போடுறதை பாருங்கள். அதேமாரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த நோட்டிஃபிகேஷனில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் சொல்கிறது ஒவ்வொன்றும் முக்கியமானது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் ராடு புதுசு மாத்திரம். அதில் கோலி நல்லா ஃப்ரீயாக போயிட்டு வர மாதிரி நம்ம ஃபைல் பண்ணி தேய்ச்சி வச்சாச்சு. இப்போ எடுத்து அதில் மாட்டும் போது லூஸு ரொம்ப டைட் இருக்கக்கூடாது, ரொம்பவும் லூஸ் இருக்கக்கூடாது. ஒரு நூல் அளவுக்கு லூஸ் இருந்தால் போதும். அதாவது அந்த ஷேக் இருந்தால் போதும். வச்சு டைட் பண்ணிங்கன்னா அது நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இப்போ எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குன்றத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த ஷேக் இல்லை. இப்போ ஆயில் போடணும் பாருங்கள், எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். எந்த பக்கம் சுற்றினாலும் அது கரெக்டாக இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு துணியை கரெக்டாக தள்ளும். அதுவும் இல்லாத டைட் பிடிக்காது, சத்தம் வராது. அங்கே டைட் பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு சத்தம் வரும். துணியை பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயாக தள்ளாது, ஒரு டைட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. நல்லா தொடச்சி மாட்டுங்க. எந்த பொருளை கட்டினாலும் சரி, நல்லா தொடச்சிட்டு மாட்டுங்க. அப்படியே மாட்டாதீங்க. ஏன்னா ஏற்கனவே டஸ்ட் வேறு இருக்கும். நம்ம அதை அப்படியே மாட்டினா டஸ்ட் அதிகமாக தான் ஆகும். எப்போவுமே ஃபீட்பேக் அந்த இது மாற்றும் போது பிளேட்டை முதல்ல மாட்டிவிடுங்க. நீடில் பிளேட்டை மாட்டிட்டு அதுக்கப்புறம் கீழே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு கரெக்டாக டைட் பண்ணுங்கள். கீழே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு டைட் பண்ணும்போது மேலே எங்கேயே ஃப்ரீயாக காமிக்கிற மாதிரி அந்த இடம் நல்லா ஃப்ரீயாக வரணும். மேலே எங்கேயே தூக்கி விடும்போது ஃப்ரீயாக ஏறி இறங்கணும். இப்போ அந்த சைடில் இருக்கிற ஸ்க்ரூவை வச்சு நல்லா டைட் பண்ணுங்கள். ஃபுல் டைட் வைக்கக்கூடாது. கையால் அது நீங்கள் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும். கையால் மேலே தூக்கி இறங்கி விட்டினா ஃப்ரீயாக, மேலே தூக்கி விட்டிங்கன்னா கீழே இறங்கணும். அது பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அந்த அளவுக்கு ஃப்ரீயாக வச்சு டைட் பண்ணணும். அடுத்து இந்த ஃபீட் லிஃப்டிங் அந்த ராடு, அந்த ஷாஃப்ட் நம்ம மாற்றுறோம். அதில் இந்த பழைய கோலியை நம்ம போடுறோம். பல்பட்டி கோலியை பழசை போட்டுறோம். புதுசில் வரத்துல கோலி இல்லை. அதனால் நம்ம பழசை எடுத்து மாட்டிடுறோம். ஏன்னா அது நல்லா இருக்குது.
அதனால் நம்ம அதையே எடுத்து மாட்டுறோம். இதுவும் அதே போல் வந்து ரொம்ப ஒரு 100 அளவு ஷேக் இருந்தால் போதும். ரொம்பலாம் ஷேக் இருக்கக்கூடாது, அது மாதிரி டைட் இருக்கக்கூடாது. நல்லா மாட்டிட்டு நல்லா சுற்றி விடணும். பல்பட்டியில் வந்து அந்த கோலி வந்து கரெக்டாக உட்கார அளவுக்கு வச்சு கரெக்டாக டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு வீலை நல்லா சுற்றி விடுங்க. சுற்றி விட்டிங்கன்னா ஃப்ரீ ஆகும். அதுமாரி வீலும் ஃப்ரீயாக சுற்றணும். அப்படின்னா தான் கரெக்டாக உட்காந்துருக்காருக்கும். இப்போ நம்ம சிம்டாக வர அந்த கனெக்டிங் அந்த நட்டை வந்து இப்போ போட்டு டைட் பண்ணணும். டைட் பண்ணி சுற்றி விட்டிங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். மிஷின் நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு. அப்புறம் வந்து கேரியர் ராடு மாட்டோம் நம்ம. அதாவது டிரைவர் ராடு சொல்லுவாங்க. அந்த ராடு மாற்றி நம்ம வர அந்த ஹோல்ஸுக்கு நேராக வர மாதிரி வச்சு அந்த ப்ராக்கெட்டை மாட்டணும். மாட்டி அந்த ஹோல்ஸில் காற்று பின்னால் போட்டு வச்சிட்டிங்கன்னா கரெக்டாகிடும். எப்போவுமே அந்த காற்று பின்னை கைட்டினா கரெக்டாக அந்த காற்று பின் போட்டுடணும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த டைமிங் மாறிடும். காற்று பின் போடாமல் இருக்கணும்னா. அந்த ஷட்டில் ட்ரெஸ்ஸு நான் ஏற்கனவே கைட்டி க்ளீன் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ எடுக்கிறதுனால திரும்ப நம்ம கைட்டி வந்து அதை க்ளீன் பண்ணுற மாதிரி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா கைட்டிட்டு நல்லா க்ளீன் பண்ணுறேங்க. அது உள்ள நூல் டஸ்ட்டு எல்லாம் இருக்கும். கைட்டி க்ளீன் பண்ணி போட்டுருங்க. அதுமாதிரி போடும்போது எப்படி கைட்டிங்களோ அதே மாதிரியே போடுங்க. இப்போ இந்த பிளேடு ஒரு பக்கம் தேஞ்சு போன மாதிரி இது பாருங்க. அதுதான் வந்து அதை போடுற மாதிரிங்க. அது போல் போடணும். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அதை திருப்பி போட்டுட்டு டைட்டாக இருக்குன்ற கம்ப்ளைண்ட் நிறைய பேர் சொல்கிறாங்க. என்கிட்ட வர ப்ராப்ளம் நான் பார்த்தீங்கன்னா டைட் ப்ராப்ளம் இதில் இந்த ப்ராப்ளம் தான் அதிகமாக இருக்குது. அதை வந்து கயிட்டுறவங்க கரெக்டாக கைட்டி மாட்டுங்க. அதுமாதிரி இந்த ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணும்போது ரொம்ப ஃபுல் டைட்லாம் வைக்காதீங்க. ஒரு திட்டமான டைட் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் ஃபுல் டைட் வச்சிங்கன்னா அதில் இருக்கிற த்ரெட்டு வந்து ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி ஆயில் போடுங்க. நீங்கள் எந்த ஸ்க்ரூ கைட்டி மாட்டி எந்த பொருள் கைட்டி மாட்டினாலும் ஆயில் போட்டு அதை மாட்டுங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கைட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். ஷட்டில் வந்து நிறைய பேர் வந்து இதில் இதுமாரி மாட்டிட்டு எப்படி ஷட்டில் போடுறதுன்னு கேட்குறாங்க. இப்போ நான் எப்படி போடுறேன்றதை பாருங்கள். அதே போல் போடுங்க. அப்போ தான் அந்த ரேஸ்க்குள்ளே அந்த உள்ளே வந்து கரெக்டாக உட்காரும். அந்த விரலை வந்து இப்படி போட்டு அந்த விரலால் இழுத்து உள்ளே தள்ளினீங்கன்னா கீழ் பக்கம் விரலால் கரெக்டாக உள்ளே போய் உட்காந்துரும். இப்போ நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு ஷட்டில் எல்லாம் மாட்டினோன்னே. இப்போ ஷட்டில் ட்ரெஸ் எடுத்து மாட்டும் போது வந்து நீடில் ராடை வந்து மேலே தூக்கிட்டு மாட்டுங்க. வீலை சுற்றி ரீல் ராடை நல்லா மேலே தூக்கிட்டு மாட்டினீங்கன்னா அந்த பக்கம் லெஃப்ட்டில் கேரியர் போயிடும், டிரைவர் போயிடும், ரைட்டில் வந்து ஷட்டில் உட்கார மாதிரி இருக்கும். வச்சு நல்லா டைட் பண்ணுறேங்க. அதை இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊசி மாற்ற போகிறோம். ஊசியில் வந்து பார்த்திங்கன்னா பட்டையாக இருக்கும். அது பட்டை எப்போவுமே வந்து நீடில் ராடில் உள்பக்கம் போகிற மாதிரி நான் எப்படி போடுறேன் பாருங்கள். அதை மாதிரி போடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டோன்னே நேராக மேலே உள்ளே போகுது, அதிகமாக போகுது. அதுமாரி போகக்கூடாது. அந்த லைனிங் ஸ்க்ரூவில் இல்லை, அந்த ஸ்க்ரூ போட்டேன் அதை போடுற பாருங்க. எப்போவுமே வந்து சின்ன மிஷினை பொறுத்த வரைக்கும் அந்த லைனிங் ஸ்க்ரூ இதில் இருக்கணும். நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த நீடிலோட அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் மாட்டும் போது மேலே போய் இடிக்கிற அளவுக்கு வச்சு மாட்டணும். ஒரு சிலர்லாம் அந்த ஸ்க்ரூ இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, தைக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு தோராயமாக வச்சுன்னு மேலே ஏற்றிட்டு இறக்கின்னு தைப்பாங்க. அதுமாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டைல் சரியாக வராது. அதனால் கரெக்டாக அந்த ஸ்க்ரூ இருக்கான்னு பார்த்து நல்லாவே முட்டுற அளவுக்கு வச்சு நீடில் வந்து நல்லா டைட் பண்ணுங்கள். எப்போவுமே கை டைட் வைக்காதீங்க, ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பிளேட்டு. அந்த ஃபேஸ் பிளேட்டு வந்து டென்ஷன் செட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க கைட்டி மாட்டியிருக்காங்க, சரியாக மாட்டலை. எல்லாத்தையும் மாற்றி மாட்டியிருக்காங்க. அதனால் வந்து
இப்போ நான் திரும்ப எல்லாத்தையுமே கழட்டிட்டு மாட்டுறேன். ஃபஸ்ட்டு அந்த டிஸ்க்கு, அதாவது 2 ஸ்டீல் பிளேட் மட்டும் இருக்கும். அந்த 2 பிளேட்டை வந்து ஆப்போசிட்டில் போட்டுட்டு, அடுத்தது வந்து இன்னொன்று சின்னதாக ஒரு பிளேட் இருக்கும். அந்த பிளேட்டை போட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கு, அதுக்கப்புறம் நெட்டு போட்டு டைட் பண்ணிக்கோங்க. அதுவும் ஒரு திட்டமான டைட் வச்சுக்கோங்க. வச்சு இப்போ எடுத்து மாட்டியாச்சு. மாட்டிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வீல் அதில் இப்போ உராயுதான்னு பார்த்தா எதுவும் உராயில்லை. டேக் ஆஃப் செட் எதுவும் உராயில்லை, ஃப்ரீயாக இருக்குது. நம்ம நூல் போட்டு தைச்சி பார்க்குறோம். நூல் போட்டு தைச்சி பார்த்து நல்லா ஃப்ரீயாக தைச்சிது, எந்த ப்ராப்ளம் இல்லை. நல்லாயிருக்கு, ஃப்ரீயாகவும் இருக்குது மிஷின், சவுண்டு எதுவும் வரல.